இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி, பட் அதே சமயம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். அது வேறு எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கார்லிக் ப்ரெட்டும் ப்ரெட் பீஸாவும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணியே முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் அவனில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அவனில் தான் பண்ணணுன்னு இல்லை, தோசை தவாலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப அவசரமாக சமைக்கிற நாட்கள் தவிர முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருவேங்க. அப்போ தான் எனக்கு சட்டுன்னு வேலையாகிற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தோன்னா லேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து கார்லிக் ப்ரெட்டுக்கு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரிகனோ, இது 2 மட்டும்தான் இன்றைக்கி சீசனிங்க்கு நான் சேர்த்துறேன். இதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேறு எந்த இட்டாலியன் சீசனிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக், உங்களுக்கு எந்த அளவுக்கு, இது வந்து கார்லிக் ப்ரெட் அப்படின்னாவே அந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து நிறைய இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கார்லிக் ப்ரெட்டுக்கு வந்து இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு. பட்டரில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய கார்லிக்கு, அதுக்கப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான சீசனிங் போட்டோன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் மில்க் ப்ரெட் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மில்க் ப்ரெட்டு, ஹோல் வீட் ப்ரெட்டு, இல்லைனா வீட் ப்ரெட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட சாய்ஸு. இப்போ ப்ரெட்டில் வந்து ஜெனரஸாக வந்து நீங்கள் கார்லிக் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி கார்னும் கேப்சிகமும் போடுறேன், ஆனியனும் போடுறேன். அது வந்து ஆப்ஷனல் தான், பட் எனக்கு ஆனியன் பிடிக்கும் அப்படின்றனால நான் ஆட் பண்ணுறேன். இது மேலே சீஸ் போட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் சீசனிங்ஸை போட்டுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க, இல்லை தவாவில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கார்லிக் ப்ரெட் ரெடிங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா கெச்சப் இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் மேலே மறுபடியும் கொஞ்சம் சீசனிங்ஸ் போடுறேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெட் பீஸாக்கு ரெடி பண்ணிடலாங்க. சேம் ப்ரெட் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக வந்து நான் கெச்சப் போடுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து இன்றைக்கி பீஸா சாஸ் இல்லை, பட் நீங்கள் இருந்ததுன்னா பீஸா சாஸ் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் ஆல்ரெடி நான் என்ன போட்டணும் கார்லிக் பட்டருக்கு அதே வெஜ்ஜீஸ் தான் போடுறேன். கார்னு, அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன், வேணும்னா கொஞ்சம் நீங்கள் டொமேட்டோ கூட போடலாம். அதுக்கு மேலே நிறைய சீஸ் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகனோவும் போட்டுட்டு இந்த மாதிரி தவாவில் வச்சு நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்கிறேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேக் பண்ணி எடுப்பாங்க. அடியில் நல்லா டோஸ்ட் ஆகி நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் வைங்க. 170 டிகிரியில் வச்சு நான் ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் தான் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக டெண்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ் வைங்க, போதுமாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸ் நிறைய போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இதுலேயே மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு கவர் பண்ணி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அது இன்னுமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ப்ரெட் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வந்ததுங்க. அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரெட் எதுன்னு சொல்லுங்கள். கார்லிக் ப்ரெட்டா இல்லை ப்ரெட் பீஸாவான்னு சொல்லுங்கள். ரெண்டுமே சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இதையும் கட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து கார்லிக் ப்ரெட் பண்ணி காமிச்சேன், இது வந்து ப்ரெட் பீஸா. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதில் வந்து கார்லிக் பட்டர் போட்டிருக்கோம், இதில் வந்துட்டு நம்ம கெச்சப் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர், பபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.